ஆரம்ப காலகட்டங்களில் சினிமாவில் ஒரு நடிகராகிவிட வேண்டும் என்ற ஆசையில் வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்த எம்ஜிஆர் அவ்வப்போது தன் வீட்டின் அருகே புட்டு விற்கும் ஒரு பெண்மணியிடம் புட்டு வாங்கி சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த அம்மையாரும் எம்ஜிஆரிடம் பணமில்லாத பல சமயங்களில் உணவு கொடுத்து உதவி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக உருவெடுத்தார். வீட்டை காலி செய்ததால் அந்த அம்மையாரை பல ஆண்டு காலம் அவர் சந்திக்கவே இல்லை. அப்படி ஒரு நாள் இதற்கு முன்பு தான் நடந்து சென்று கொண்டிருந்த அந்த பழைய வீட்டின் வழியாக காரில் சென்று கொண்டிருந்த எம்ஜிஆர் எதேச்சியாக இந்த புட்டு விற்கும் அம்மாவை பார்த்தார். உடனே காரை விட்டு இறங்கி அந்த அம்மையாரிடம் சென்ற எம்ஜிஆர், என்னை நினைவிருக்கிறதா என கேட்டபோது, ஓ ராமச்சந்திரா, உன்னை நினைவில்லாமல் இருக்குமா? எப்படி இருக்கிறாய்? சினிமாவில் மிகப்பெரிய நடிகராகிவிட்டாய் என கேள்விப்பட்டேன். நன்றாக சாப்பிடுகிறாயா? உடம்பை கவனித்துக் கொள்கிறாயா என தனது சொந்த தாயை போல விசாரித்தார் அந்த அம்மையார். அம்மையார் அன்போடு விசாரிக்க எம்ஜிஆர் அழ ஆரம்பித்தார். கண்ணீரோடு அந்த அம்மையாரை கட்டி அணைத்துக் கொண்ட எம்ஜிஆர், வீடு மாறியதால் உங்களை சந்திக்க பல ஆண்டு காலம் ஆயிற்று என மன்னிப்பு கேட்டதோடு அடுத்த 10 நாட்களில் அந்த பெண்மணிக்கு ஒரு புது வீட்டையும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து உதவினார்.